செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், வீடு கொடுத்தவர். இப்ப சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. இதனால வாடகை வீட்டுல இருந்தாரு. இப்ப சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வார்னு கேட்டா கண்டிப்பா நல்லது மட்டும்தான் செய்யணும். வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் சரியில்லையோ, இல்ல ஜாதக தசாபதி சரியில்லையோ, கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ ஒண்ணு நீங்க சந்திச்சிருக்கீங்க. பொதுமக்களை பொதுச்சன தொடர்புல ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராசியில பிறந்தா இருப்பாங்க. புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அது இல்லாம புதன் பகவான் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாருன்னா செம்மையான யோகம். ஒரு ராசியை பார்த்துருவாரு. எப்படி 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி உங்க ராசியை பார்ப்பாரு. அடுத்த சூரிய பகவான் 11ஆம் வீட்டதி உங்க ராசியை பார்ப்பாரு. அப்ப வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷனான வேலை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் இப்ப தேடி வரப்போகுதுன்னு சொல்லி உங்க அமைப்பு விதிஜாதகம் தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யுங்க. லாட்டரி எடுக்கிற ஆர்வம் இருந்தால் எடுத்துருங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காது, திடீர்னு காசு பணம் வரும் பாத்துங்க. ஏன்னா சுக்கிரனாவே திடீர் பணம் தான். ஜாதகத்தை பார்த்து என்ன ராசியான இன்னும் கரெக்டா மூவ் பண்ணி இந்த நேரத்துல நீங்க லாட்டரி சீட் எடுக்கணும். உங்க ராசியான இன்னும் ஜாதகத்தை பார்த்து எடுத்தா கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தார். சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றார். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம்? ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக, அது மட்டும் இல்லாம கால சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம், இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்காந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசிக்கு கொடுக்க போகுது? தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி துலா ராசி. அந்த ராசியில பிறந்தா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? பொதுமக்களை பொதுச்சன தொடர்புல ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராசியில பிறந்தா இருப்பாங்க. எப்படின்னா பொதுமக்கள்லாம் ஒண்ணும் இல்லை, பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல எடுத்து பாருங்க. இவங்கள மாதிரி யார்ட்டையும் நீங்க பழக்க முடியாது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல ஒரு உகந்த ராசிங்கிறாங்க. இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே பொதுச்சன தொடர்புக்கு இந்த துளராசி ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்த ராசிங்கிறாங்க. ஏன்னா இங்க சனி பகவான் உச்சமாகிறார். பல தொழிற்சாலைகள், பல தொழில்களில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள். எப்படி நம்ம சொந்த காலம் நிற்கணும், நம்ம யாருடைய உதவியிலையும் இல்லாம நம்ம சொந்த காலம் நின்று நம்ம சொந்த முயற்சியில நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் அதிகமா இருக்கும். ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய ராசி இந்த ராசியுடைய தொடர்பு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த பதஷ்ட குணமும் இருக்கும், அந்த தொழிலை எப்படா சீக்கிரம் கத்துக்கூடிய திறமையான குணமும் இருக்குறாங்க இந்த ராசியில. அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணணும், சீக்கிரம் அந்த வேலையை கத்துக்கணும், சுலோவனா கத்துக்க கூடாது. அப்படிதான் அவங்க என்ன மைண்ட் தாட் போகும். நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. நேர்மை ஒண்ணுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவங்கள்ட்ட அதிகமா நீங்க மூவ் பண்ணி அந்த பிரச்சனையை துளராசிக்காரன் தான் கூட்டி போயிட்டீங்கன்னா அழகா பேசி சால்வ் பண்ணி முடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது. குடும்பம், ஃபேமிலி, நிறைய ஒரு சிந்தனை, நிறைய கலைகள். தான் சொல்லல, நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை எப்படிதான் பண்ணுங்கிற திறமையான கெப்பாசிட்டி இந்த ராசிகிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். இது உங்க முக்கியமான உங்க வாழ்க்கைக்கான ஒரு விடிவு காலம் பயிற்சி. நல்லா பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்குறேன்னா அம்மன் அருள் பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வரும். ஏன்னா மாதல் பாகம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாரா? எங்க இருந்தாரு?
செவ்வாயோட வீட்டுல இருந்தாரா, வீடு ஒருத்தர் 6ஆம் இடத்துல போயிருந்தாரா, வேலை இருந்துச்சா இல்லையா, வேலையில பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க. வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது யார் ஜாதகத்துல சுக்கிரபகவான் சரியில்லையோ, இல்ல ஜாதக தசாபதி சரியில்லையோ, கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ ஒண்ணு நீங்க சந்திச்சிருப்பீங்க. இல்ல மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க. அப்படி கடன் பகை வேலை போயிருக்கும், உத்தியோகம் போயிருக்கும், கடன் பிரச்சனை பார்த்துருப்பீங்க, பகை பிரச்சனை பார்த்துருப்பீங்க, தாய்மாமன் அவர்களை விரிசலை பார்த்துருப்பீங்க, திருமண வாழ்க்கை ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க, தொழில் ரீதியா ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க, படிப்புகள் ஒரு மந்தமான சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு மட்டும் நீங்க கேளுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. பணம் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி கேட்க போயிருப்பீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கும். நீ ஏன் என்கிட்ட வந்து பணம் கேட்க வந்த அப்படிமா. ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, பண பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அம்மா சொத்து அப்பா சொத்து ஒரு இல்லங்க, ஏதாச்சும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நாள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். நான் இது ஏன் சொல்றேன்னா, செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், வீடு கொடுத்தவர். இப்ப சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. இதனால வாடகை வீட்டுல இருந்தாரு. இப்ப சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வார்னு கேட்டா கண்டிப்பா நல்லது மட்டும்தான் செய்யணும். ஒண்ணும் இல்ல, உங்க மேல ஏதாச்சும் கேஸ் போட்டிருந்தா இப்ப எடுத்து இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க. உங்க மேல ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தா இப்ப மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் சாதகமா வரும். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட். அம்மா சொத்து அப்பா சொத்து, இடத்த விற்க முடியாத இடம் வித்து போய் காசு பணம் வரும். வாங்க முடியாத பணத்தை இப்ப வாங்குவீங்க. இப்ப தீராத ஒரு வழக்கு இருக்கு, அந்த தீர்ல ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அது சொத்து வில்லங்கத்துல சொல்றேன், பணம் பொருள் நகையில சொல்றேன். நிறைய விஷயம் இடமா பூமியா சொத்தா உங்களுக்கு வரணும். இதான் இந்த சுக்கிரபகவான் செய்யக்கூடிய முதல் வேலை. நல்லா பாருங்க, 8ஆம் இடம் தான் ஒரு சுய செலவு பண்ண போறீங்க. காசு பணத்தை சேமிச்சு இடமோ பூமியிலயோ நீ வாங்க போறீங்க, இல்ல வீடு கட்ட போறீங்க, ஒரு செலவு இப்ப பண்ண போறீங்க. இந்த மாசத்துக்கான ஸ்டெப் இதான் மைண்ட்ல ஓடும். நீங்க எடுத்து பாத்துக்கணும். உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். ரிஷப ராசிக்காரன், துளாராசிக்காரங்க. ஏன்னா ரிஷபத்துல போய் இருக்காரு. அதோட நல்லா பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 2ஆவது வீடு. நான் ஏன் இடம் வீடுன்னு சொல்றேன் தெரியுமா? அங்க சந்திரன் உச்சம். நல்லா பாருங்க, காலச்சக்கரத்துக்கு கடகராசி அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி இங்க 2ஆம் இடத்து உச்சமா வரும். உங்க சிந்தனை எல்லாமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஏதோ ஒரு செலவு பண்ணணும், ஏதாச்சும் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல போயிருவீங்க. வேலையில நான் சொன்ன வேலை உத்தியத்துல பயங்கரமான கஷ்டப்பட்டீங்கன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தான் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க துளாராசியில. இப்ப வேலை மாற்றம் நிறைய வரும் பாருங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். எல்லாம் மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள ஒரு உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன், ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வந்தே தீரும். இதை மாற்றவே முடியாது, யாருனாலையும் முடியாது. நல்ல ஒரு பலம். எப்படி புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அது இல்லாம புதன் பவன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாருன்னா செம்மையான யோகம். ஒரு ராசியை பார்த்துருவாரு. எப்படி 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி உங்க ராசியை பார்ப்பாரு. அடுத்த சூரிய பகவான் 11ஆம் வீட்டதி உங்க ராசியை பார்ப்பாரு. அப்ப வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷனான வேலை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் இப்ப தேடி வரப்போகுதுன்னு சொல்லி உங்க அமைப்பு விதிஜாதகம் தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யும். பேங்க்ல போய் லோன் கேட்குறோம், லோன் சேங்ஷன் ஆகும். மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன்கள் ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கி அதுக்கான ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, இப்ப கிடைச்சிருக்கலாம், இல்ல இப்ப கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன ரீசன்? 5ல ராகு, 5ஆம் இடத்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பாக்குறாரு. நீங்க ஒண்ணு இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க. இப்ப குழந்தை பாக்கியம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து, இடம், பூமி, குழந்தை பாக்கியம், திருமணம் 2மே 100க்கு 100% நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப பேசி வைப்பீங்க, நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க பாருங்க. கரெக்டா அந்த சுக்கிர பேச்சு முடிஞ்சு 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சிடும். காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா எல்லாமே கைக்கூடி வரும். மே 11 உங்க வாழ்க்கைக்கான தரமான நாள். திருமணத்துக்கு சொல்றேன், பொருளாதாரத்துக்கு சொல்றேன், வருமானத்தை சொல்றேன், நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், நல்ல பேர், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும். இப்ப கெட்ட பேர் எடுத்து வச்சிருப்பீங்க, இப்ப இனிமே நல்ல பேர் வரும். கவலைப்படாது. இந்த சுக்கிர பேச்சு அவ்வளவு சாதகமா இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. தொழில் நிறைய ஒரு மாற்றங்கள், நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வரும். இது மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. அது சாதகமா வரும். நான் கெட்டதை சொல்ல முடியல, சாதகமா வரும். தொழில் ஸ்தான அதிபதி சாரத்துல சுக்கிர பகவான் போறாரு. எப்ப? கரெக்டா பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம், இந்த ஏப்ரல் மாசம் வருது பார்த்தீங்களா, ஏப்ரல் இருந்து மே மாசம் வருது பார்த்தீங்களா, 28ஆம் தேதிக்கு அப்புறம் மேக்சிமம் அவர் ரோஹிணியில் இறங்கிடுவார். ரோஹிணியில் இறங்க உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய உத்தியோகத்தை, தொழில பயங்கரமா லாபத்தை கொடுத்துருவார். பட்டம், பதவி, படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசாங்க வேலை, நிறைய ஒரு விஷயம் தேடி வரும்னு நான் சொல்லுவேன். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும்.
பொருளாதார லாபம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இந்த லாட்டரி எடுக்கிற ஆர்வம் இருந்தால் எடுத்துருங்க. 8ஆம் இடத்து சுக்கிரன் இருக்காது, திடீர்னு காசு பணம் வரும் பாத்துங்க. ஏன்னா சுக்கிரனாவே திடீர் பணம் தான். ஜாதகத்தை பார்த்து என்ன ராசியான என்ன கரெக்டா மூவ் பண்ணி இந்த நேரத்துல நீங்க லாட்டரி சீட் எடுக்கணும். உங்க ராசியான என்ன ஜாதகத்தை பார்த்து எடுத்தா கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. திடீர் யோகங்கள் வரலாம். ஒண்ணு வீடா வரலாம், இடமா வரலாம், பூமியா வரலாம், ஒரு சொத்தா வரலாம், ஒரு செலவு பண்ணணும் அவ்வளவுதான். இல்ல பணமா வரலாம் அவ்வளவுதான் திடீர் யோகங்கள். அது ஜாதகத்துல தசாபதியை பொறுத்து கண்டிப்பா வேலை செய்யும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே நல்லா இருக்கும். பயணங்கள் மூலமாக வருமானத்தை கொடுக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கிர பேச்சில பக்காவா பரிபூர்ணமா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த துலா ராசிக்காரங்க. எல்லாமே மாறுது வாழ்க்கைக்கான வேறு ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். யாரும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே நிறைய திறமை இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்றதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது உங்கள்ட்ட கிடையாது. நீங்க கேட்டு பாத்துங்க. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இடம், பூமி, மனைவி, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. இப்ப எல்லாமே யோகமா இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, ஒரு குழப்பம், எதிரி பகை மாதிரி நிறைய பார்ப்பீங்க. ஆனா இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகம், தொழில் லாபம், படிப்பு, கல்வி, நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய ஒரு மாற்றங்கள் சித்தனத்துல பண்ணுங்க. நிறைய ஒரு அனுகூலமா இருக்கு. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் ஜாமீன் போட மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். நான் 11ஆம் தேதி வரதான் சொல்றேன். மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். திருமணம் வச்சு கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் தேடி வர்றது எல்லாமே இது சாதகமா இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. அடுத்து சித்திரைக்கு அப்புறம் சுவாதினத்துல பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவீங்க. பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இவங்ககிட்ட நிறைய இருக்கும். யாரும் சுவாதியில பிறந்துட்டாவே நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி, சுவாதியில பிறந்தவங்க கவலையப்படாதீங்க. ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம். இந்த குரு பகவான் நேரம் பாக்குறப்ப வேலை உத்தியத்துல ஆல்ரெடி ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல வேலை கிடைக்கிற வேலை உத்தியத்தை அமைச்சு கொடுப்பார். கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே பட்டைய கிளப்புவீங்க. நீ எதை இடத்தாலும் இறங்கி அடிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. நான் சொல்றது சுவாதியில பிறந்தவங்க அனைவருக்கும் நல்ல யோகம், நல்ல ஒரு மாற்றம், நல்ல வாழ்க்கைக்கான ஒரு சுப செலவு, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டைய கிளப்புவீங்க பாருங்க சுவாதியில பிறந்தவங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க காட்டுது. அடுத்து விசாரணை பண்ணுவோம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். நல்லா பார்த்துங்க. பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாரையும் ஏமாத்தி பிழைக்கணும் அவசியம் கிடையாது. எப்போதுமே நான் சொந்த கால நிற்கணும், சொந்த வேலை பார்த்து சம்பாதிக்கணும். ஒரு பயங்கரமான வெற்றி அடைகிற எண்ணம் மட்டும் உங்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே இப்போ நல்ல ஒரு மாற்றமா வருது. பணம், பொருள், சேமிப்பு, நகை, வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்குவீங்க. இப்போ சுப செலவு, சுபகாரியம், நல்ல விஷயம், நல்ல காரியம், வீட்டுல ஒரு நல்ல விஷயம் தேடி வருது. நீங்க எதிர்பார்த்து போகணும். ஏன்னா குருபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. பயங்கரமான ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். பார்த்துக்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு படிப்பெயர்ச்சியாகவே அமைகிறது.